ஆக்கல் அழைத்தல் இவ்விரு தொழிலையும் செவ்வனே செய்து வரும் பிரம்மாக்களுக்கு நிகரான எனது ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்தி அவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம கிளாஸுக்கு டைவர்ட் பண்ணுறது தான் ஒரு டீச்சருடைய முக்கியமான வேலையாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இப்போது எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நமக்கு தெரியும் கொரோனா சிச்சுவேஷன், எல்லோரும் வீட்டில் இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை, எல்லா மாணவர்களும் வீட்டில் இருந்து கற்றுக்குறாங்க. நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எடுக்கிற கிளாஸஸை ரெக்கார்ட் பண்ணி மாணவர்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை ஸ்கூலுக்கு இன்ஸ்டியூஷனுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அந்த லிங்க்ஸில் அப்லோட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த லிங்கை மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க அதிலிருந்து பார்த்து படிக்கிறது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா செட் பண்ணுறாங்க. இப்படி இந்த சூழ்நிலையில் மாணவர்களை கவருவது எப்படி? இப்போது நமக்கு கிளாஸ் ரூம்னால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நமக்கு ஈஸியாக மாணவனை அட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிற வீடியோவில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னா, முக்கியமாக நமக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்ளம் நிறையவே வருது. நிறைய டீச்சர்ஸ் இந்த பேக்ரவுண்ட் செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தினால என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறமா என்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு கிளாஸ் ரூம்லன்னா ஒரு 4 சைட்லேயும் என்ன செய்திருக்கோம்னா சுவர் இருக்கும். நம்ம பேசுகிறது ஈஸியாக மாணவனுக்கு போய் சேரும். அதனால் அவங்களுடைய அட்டென்ஷனை என்ன செய்ய முடியும்னா கிளாஸ் பக்கம் டைவர்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, மொபைலுடைய ஸ்பீக்கர் ஒரே ஒரு சைடில் இருந்து அவனுக்கு சவுண்டு கேட்குறதுனால அவனுக்கு அவ்வளோவா என்ன செய்ய முடியலைன்னா அட்டென்ஷன் கொடுக்க முடியலை. ஆனால் அவனுடைய பார்வை மட்டும்தான் என்ன இருக்குன்னா டிஸ்பிளேலேயே இருக்குது. அப்போது அவனுடைய பார்வையை வச்சு என்ன செய்யணும்னா, நம்ம கிளாஸ் பக்கம் அவனை டைவர்ட் பண்ணி அவனுக்கு கண்டென்ட்டை புரிகிறது மாதிரி என்ன செய்யணும்னா கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம்? அதுக்கு சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம கிளாஸில் டீச்சிங் எய்ட் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அதே டீச்சிங் எய்டை நம்ம இப்போ சப்போஸ் இந்த வீடியோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அவ்வளவு அட்ராக்டிவாக என்ன செய்யாதுன்னா தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பார்க்குற வீடியோவில் அவன் அட்ராக்ட் ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்களை வைக்கிறது தான் டீச்சிங்கை ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு போகும். இப்போ ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஐயோ, எப்படி இவங்க இந்த மாதிரியெல்லாம் எடிட்டிங் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கும். அதே எஃபெக்டை நம்ம மாணவனுக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு சோலார் சிஸ்டம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. டீச்சர் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்கிறாங்க. திடீர்னு சோலார் சிஸ்டம் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சன்னுக்கு பக்கத்துலேயே போயிட்டாங்க. அடுத்து அவங்க பக்கத்தில் எர்த் வருது, அடுத்து அவங்க பக்கத்தில் மார்ஸ் வருது. இப்படி ஒவ்வொரு பிளானட்டோடைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நம்ம அந்த பிளானட் பக்கத்தில் நிற்கிற மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா பார்க்குற அந்த பையனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவன் படிக்கிறதுக்கு ஓ மை காட், நம்ம டீச்சர் இங்கெல்லாம் போயிருக்காங்களே, அப்படி அவன் என்ன செய்வான்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் காட்டி அவன் ரொம்ப க்யூரியாசிட்டி அந்த பாடத்தை படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு டீச்சர் என்ன மாதிரி கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அவன் என்ன செய்வான்னா காத்திருப்பான். ஸோ எல்லா டீச்சர்ஸும் அந்த ஒரு விஷயத்தை எப்படி அவங்க வீட்டில் இருந்தபடி அவங்களுடைய மொபைல் கேமரா யூஸ் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் எஃபெக்டாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கார்ட்டூன்ஸாக இருந்தாலும் சரி, கிராஃபிக்ஸ் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்டு எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு சின்ன வீடியோஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் ஜஸ்ட்டு ஒரு ஆப்பும் இருந்தால் போதும். உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி பெரிய பெரிய எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணி, ரொம்ப உங்களால் முடியலை அப்படின்னா 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணிங்களாலே போதும். உங்களால் ஈஸியாக வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்றபடி புதுசாக நிறைய என்ன செய்ய முடியும்னா க்ரியேட் பண்ண முடியும். இதனால் உங்களுக்கு டீச்சிங் எய்ட் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. உங்களுக்கு மாணவனை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகிரும். இனி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா, உங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் தாஜ்மஹால் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு தாஜ்மஹாலை செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் தாஜ்மஹால் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கே ஈஸியாக ஓ தாஜ்மஹால் இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிடும். உங்களுக்கு நிறைய டீச்சிங் எய்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்களும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். அந்த ஆப்புடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்புடைய பேர் கைன்மாஸ்டர். சரியா? இது நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா ஒன்றும் பரவாயில்லைங்க. இந்த யூடியூப்லேயே நிறைய லிங்க்
லிங்க் இருக்குது உங்களுடைய லாங்குவேஜில். இப்போ நீங்கள் தமிழ்னா நீங்கள் இப்போ ஹவு டு யூஸ் க்ரோம் கீ இன் கைன்மாஸ்டர் தமிழ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரும். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரையல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளவு நிறைய வீடியோஸ் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குங்கிறத பாருங்கள். இதில் நான் வந்து இப்போது க்ரோமா கீ இன் கைன்மாஸ்டர் அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பேக்ரவுண்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு சாம்பிள் வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த வீடியோவில் ஒரு பிள்ளை வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு நல்ல ஒரு அழகான பேக்ரவுண்ட் இருக்கிற இடத்துக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து ஸ்பீடை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். இப்போ அவங்க வந்து கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை வந்து முதல்ல வந்து செட் பண்ணிக்கிறாங்க. இந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த பிள்ளையை வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து இருக்கும். அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம அப்புறமா என்ன செய்ய முடியும்னா அந்த ஒயிட் பேக்ரவுண்டை மட்டும் என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். சப்போஸ் நீங்கள் இப்போ பிளாக் பேக்ரவுண்டு வச்சு ஒரு வீடியோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் பேக்ரவுண்டை மாற்றும் போது உங்கள் தலையும் வந்து மாறிடும். உங்கள் தலையில் இருக்கிற முடியும் வந்து என்ன செய்யணும்னா மாறிடும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம உடம்புல நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுக்கும் மேட்ச் ஆகாத ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்டை வந்து யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி க்ரீன் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த பார்த்தீங்களா அந்த பிள்ளை வந்து ஒரு மாதிரி ஒயிட் க்ரீனிஷ் பேக்ரவுண்டில் வந்து அது வந்து இருக்குது. அந்த பேக்ரவுண்டை வந்து அவர் செலக்ட் பண்ணிடுறாரு. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றாரு. அதுதான் க்ரோமா கீ. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நெட்டில் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணலைன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. நீங்கள் வந்து நெட்லேருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா அந்த பிள்ளை வந்து எவ்வளோ அழகான பேக்ரவுண்டில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் தாஜ்மஹால் எல்லாம் செட் பண்ணி நீங்கள் வந்து அழகாக வந்து கிளாஸ் எடுக்கலாம். இப்போ அந்த வீடியோ வந்து அவர் என்ன செய்ய போகிறாருன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாரு. அதாவது அதை வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறார். இவ்வளோ தான் இந்த கைன்மாஸ்டரில் இருக்கிறது. ஸோ ஜஸ்ட்டு நல்ல ரொம்ப ஈஸியான வீடியோ தான். நீங்கள் வந்து ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிள் கிளிக்ஸ் தான். 2-3 கிளிக் மட்டும் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கிளியராக வந்து செட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா கார்ட்டூன்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கார்ட்டூன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம வந்து கார்ட்டூன்ஸை வந்து கொஞ்சம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் நம்ம ஏற்கனவே வந்து செட் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்ட் வந்து என்ன அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள் ஒருத்தங்க வந்து அழகாக வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா அவங்க பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து க்ரீன் பேக்ரவுண்டில் இருந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை வந்து பேக்கில் வந்து அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கும் வந்து செட் பண்ணலாம். வாங்க இப்போ கார்ட்டூன் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். கார்ட்டூன் பார்த்தோன்னா கார்ட்டூன்லேயும் வந்து கைன்மாஸ்டரில் வந்து நிறைய டீச்சிங் டியூட்டோரியல்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் லாங்குவேஜ்லேயே வந்து பார்க்குறதுக்கும் நிறைய வந்து இருக்குது. நம்ம வந்து ஆர்பிட்ரரியாக ஒன்று வந்து இப்போ செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எப்படி வந்து கார்ட்டூன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் தான் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கார். இதில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். அதாவது நம்ம பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஓவரால் எல்லா ஐடியாவும் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து எல்லா டைப் வீடியோ வந்து மேக் பண்ணலாம். இதுலேயும் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள் என்ன அழகான ஒரு கார்ட்டூன் வந்து அவர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காருன்னு. பார்த்தீங்களா? அவர் பொம்பளை வந்து நடந்து போகிறது மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கார். இப்போ இதில் வந்து பேக்ரவுண்டில் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த வீடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளவுட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பொம்பளையோட இமேஜஸ் இதெல்லாம் வந்து நெட்லேயே வந்து நமக்கு என்ன செய்யணும்னா அவைலபிளாக கிடைக்கும். க்ரீன் பேக்ரவுண்டோடையே என்ன செய்யணும்னா மூவபிள் வீடியோஸ் அவைலபிளாக வந்து நமக்கு என்ன செய்யணும்னா கிடைக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஓனும் செட் பண்ணி அந்த பேக்ரவுண்டை மட்டும் டெலீட் பண்ணி விட்டாலே போதும். நமக்கு வந்து ஈஸியாக வந்து கார்ட்டூன் வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ அதுதான் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா பண்ணுறார். முதல்ல வந்து அவர் வந்து பேக்ரவுண்டெல்லாம் நல்லா வந்து செட் பண்ணிடுறார். அப்புறம் அவர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜஸ் எல்லாம் வந்து அவர் வந்து எடுத்துக்கிறார். அந்த இமேஜஸில் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா ஆட் பண்ணிக்கிறார். பார்த்தீங்களா? அந்த வீடியோ வந்து அவர் வந்து இதில் இப்போ செட் பண்ணிகிட்ருக்கார். இப்போ அந்த வீடியோ வந்து அவர் ரன் பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க. மெயினாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி படிங்க. மெயினாக அந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம்.
சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு என்ன செய்யுதுன்னா எப்படி வந்து அனிமேஷன் பண்ணுறது, கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி எல்லாம் எப்படி அனிமேஷன் பண்ணுறது நிறைய சஜஷன் எல்லாம் வருது. பவர் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி அனிமேஷன் பண்ணுறதுங்கிற நிறைய சஜஷன்ஸ் வருது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யலைன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து கிளாஸ் எடுக்க முடியும். நம்மளுடைய மெயின் எய்மே என்னென்னா பிள்ளைங்களை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது தான். ஸோ அதிலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இதே மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன செய்யலாம்னா மேக் பண்ணலாம். சரி வாங்க நமக்கு இனி அடுத்த எஃபெக்ட்டுக்கு வந்து போயிடலாம். அடுத்த எஃபெக்டில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஹாலிவுட் சினிமாலெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஜஸ்ட் அதையும் நான் என்ன செய்கிறேன்னா யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து வருது. அதில் ஆர்பிட்ரரியாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து என்ன செய்கிறேன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. பேக்ரவுண்டெல்லாம் அவ்வளோ வந்து அவர் வந்து சேஞ்ச் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த வீடியோ வந்து பாருங்கள். அவர் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ திடீர்னு வந்து என்ன செய்கிறாருன்னா ஜம்ப் பண்ணி அந்த பாட்டில் உள்ள போகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து சிம்பிளாக கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கெலிட்டன்லாம் வந்து அழகாக வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்குது. சரியா, ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த வீடியோ வந்து சாதாரணமாக என்ன இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா இந்த இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே பண்ணுறதில்ல. இவ்வளோ பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி அவங்க வந்து எடிட்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸ்கெலிட்டனை வந்து க்ரீன் பேக்ரவுண்டில் வந்து நெட்லேயே டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கார்ட்டூனில் சொன்னோம் இல்லையா, இதே மாதிரி நமக்கு வந்து தேவையானது எல்லாம் வந்து என்ன செய்யணும்னா க்ரீன் பேக்ரவுண்டில் வந்து மோஸ்ட்லி வந்து நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். நமக்கு யூடியூப்லேயே வந்து என்ன செய்யணும்னா அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து யூடியூப்லேருந்தே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா என்ன அழகாக வந்து அவருக்கு ஆர்டினரி வீடியோஸை தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கைன்மாஸ்டரில் யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா எடிட் பண்ணுறாங்க. நம்மளுடைய மெயின் எய்ம் வந்து பிள்ளைங்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சோலார் சிஸ்டம் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பக்கத்தில் ஒரு எர்த்து வந்தது, இல்லைன்னா நம்ம பக்கத்தில் ஒரு சன் வந்தது அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டே வந்து இவங்க வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம பேக்ரவுண்டே வந்து சோலார் சிஸ்டம் மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும். செய்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு எனக்கு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஆகும். உங்கள் வீட்டில் நல்ல பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்களே வந்து என்ன செய்வாங்கன்னா செய்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இப்படி வேணும்னு மட்டும் வந்து நீங்கள் வந்து சொன்னால் போதும். நான் இதை எதுக்காக இப்படியெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன்னா இப்படியெல்லாம் இருக்குது. இதை வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வீடியோவை மேக் பண்ணுறது நிறைய எஃபெக்டிவ் ஆட்டும் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் எல்லாம் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நல்லா அட்ராக்டிவ் வந்து வீடியோ எடுக்கிறது. நாமளும் என்ன செய்வோம்னா நம்ம கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு தெரியாது, இல்லை எனக்கு புரியாது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் எப்படி வந்து அதில் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் பிள்ளைங்கள்ட்ட வந்து கொடுத்து அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து அவங்கள்ட்ட கேட்டு வந்து படித்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே பிள்ளைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு டீச்சர் தான் வந்து அவங்களும் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆகி இதே மாதிரி எல்லா டெக்னாலஜி வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஜூம் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கூகுள் மீட்டு, கிளாஸ் ரூம்ஸ் இதெல்லாம் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த டெக்னாலஜியை பற்றி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோஸ் மேக் பண்ணும்போது லைட்னிங் அரேஞ்ச்மெண்ட் உங்கள் பின்னாடியும் ஒரு பல்ப் இருக்கிறதுக்கு, ஒரு ஒயிட் பல்ப் இருக்கிறதுக்கும் உங்கள் முன்னாடியும் வந்து ஒரு ஒயிட் லைட் இருக்கிறதுக்கும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா லைட்னிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் ஃபேஸ் வந்து டல்லாக தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து டல்லாகிடும். ஸோ ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து லைட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஆன்லைன் கிளாஸஸில். அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி வந்து டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இதில் நான் மோஸ்ட்லி வந்து எல்லா வீடியோஸும் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீ கேம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து யூடியூப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா யூஸ் பண்ண முடியும். ஸ்கூலில் செய்கிற பவர் பாயிண்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, பிபிடி எல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, இந்த பவர் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா லேப்டாப்பில் செய்துட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து கரெக்டாக
அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்படி நான் செய்த ஒரு வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஹவு டு ஃபீல் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா பிள்ளைங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம். லேப்டாப்பில் மட்டும் இல்லைங்க, உங்கள் மொபைல்லேயும் வந்து அதே மாதிரி செய்து உங்களுக்கு வந்து நல்லா ரொம்ப எஃபெக்டிவாக வந்து என்ன செய்யலாம்னா வீடியோஸ் வந்து மேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து டீச்சிங்கை வந்து ரொம்ப என்ன செய்யணும்னா எஃபெக்டிவாக வந்து உருவாக்கும். இப்போது நான் வந்து என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, நெட்டில் வந்து இங்கே பாருங்கள், தமிழ்னு அடித்தோம்னா எவ்வளவு வீடியோஸ் வந்து வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். சும்மாவே நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து வருது. இதில் உங்களுக்கு எந்த டியூட்டோரியல் வேணாலும் பார்க்கலாம். நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த லிங்கை வந்து ஹவு டு யூஸ் கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டட் ஆப் அது வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து எல்லா விஷயமுமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. கீழே அது ஆட் போயிட்டுருக்கு, வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா விஷயம், அதாவது எல்லாத்தையும் வந்து ஒரு 8-10 பார்ட்லேயே வந்து இவங்க வந்து கைன்மாஸ்டரை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சி மோர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். இப்போ நமக்கு வந்து இதிலேயே வந்து எல்லா விஷயம் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியும். இப்போ நான் பண்ணுற வீடியோ வந்து கைன்மாஸ்டரில் வந்து பண்ணதான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாய்ஸ் நான் ஏற்கனவே இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதை வச்சு இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். அதனால தான் உங்களுக்கு மேட் வித் கைன்மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்க்க முடியும். இது வந்து அந்த கம்பெனியோட பப்ளிசிட்டிக்காக தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது இல்லாமலும் பண்ணலாம், பே பண்ணி வாங்கலாம். எல்லாமே பல சஜஷன்ஸ் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த லோகோ வந்து இல்லாமல், இந்த வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். பர்சனலாக நான் வந்து எதை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆப்பை வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா பை பண்ணலாம், பர்ச்சேஸும் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் மார்க் வந்து வராது. ஃப்ரீயாக யூஸ் பண்ண இந்த வாட்டர் மார்க் மட்டும் இருக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பப்ளிசிட்டிக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப பிரச்சனை எல்லாம் வராது. இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற முக்கால்வாசி இதுவும் வந்து என்னென்னா இப்போ கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் முதற்கொண்டு எல்லாமே வந்து நான் என்ன செய்கிறேன்னா கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் நான் என்ன செய்திருக்கேன்னா பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம், உங்களாலையும் வந்து ட்ரை பண்ண முடியும். கிளாஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து கொண்டு போக முடியும். இது வந்து ஜஸ்ட் என்னுடைய இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் அண்டு இப்படி ஒரு விஷயம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக, முக்கியமாக டீச்சர்ஸுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களை மாதிரி டீச்சர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கட்டும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பை பற்றி ஏதாவது விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணட்டும். ஸ்கூல், காலேஜ், இன்ஸ்டியூஷனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஆப்பை வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர் இல்லை யாராவதுக்கு நல்ல டெக்னாலஜி வந்து தெரிஞ்ச டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த எடிட்டிங் பர்பஸ்க்காகவே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா நியமிக்கலாம். அவங்க வந்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு என்ன செய்யலாம்னா இந்த ஆப்பெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணலாம். அப்படியே ஸ்கூல்லையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். டீச்சிங் அண்டு ஸ்டூடெண்ட் வந்து எஃபெக்டிவாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் என்ன செய்யணும்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து வரும். மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய ஜெனரலாக இருக்கிற விஷயங்களும் வந்து நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். எல்லாம் என்னுடைய மெயின் எய்ம் வந்து டு சே சம்திங் அபவுட் எவ்ரிதிங். சரியா? ஸோ தட் அதர்ஸ் கேன் லேர்ன் சம்திங் அபவுட் எவ்ரிதிங். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.